வணக்கம் விவர்ஸ். என்ன மைசூர் பாக்கு செஞ்சு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா, இல்லை கேக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து கோதுமை மாவில் செஞ்ச கேக்கு. 10 நிமிஷத்தில் அடுப்பில் வேலை இல்லை. நெய் உருகினதும் கோதுமை மாவை வறுக்கணும், அவ்வளோதான் நமக்கு வேலை. ஆனால் கொஞ்சம் நம்ம ஃப்ரீசரில் 1 ஹவர் 1.5 ஹவர் வச்சு கட்டிகள் போடுவோம், அது மட்டும்தான் டைம் எடுக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. நீங்களும் செஞ்ச அசத்துங்க விவர்ஸ். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நவராத்திரி ஆரம்பமாகுது, தீபாவளி வரப்போகிறது. ஒரு ஸ்வீட் ரெசிப்பியில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2 கப்பு கோதுமை மாவும் 1/4 கப்பு கடலை மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1 கப்பு வழிய நெய் எடுக்க போகிறேன். நெய் எடுக்கலாம், இல்லை 1/2 கப்பு நெய், 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. அதாவது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க வேண்டாம். அது மாதிரி எடுத்துன்ட்டு நம்ம பாண்லியில் ஊற்றிட்டு பார்க்கலாம். இப்போது நான் இன்றைக்கி முழுசுமே நெய்யில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், நான் ஒரு 3/4 கப்புக்கு மேலேயே கிட்டத்தட்ட 1 கப்பு நெய் விட்டுருக்கேன். அது அடுப்பை பற்ற வச்சுட்டு நெய் உருகட்டும். நமக்கு இது என்ன ஆகுதுனாக்கா 2.25 கப்புக்கு மேலே ஆகுது கடலை மாவோடு சேர்த்து. 2 கப்பு 2.5 கப்புன்னு வச்சுட்டா கூட அதில் 3/4 திட்டம் சர்க்கரை போட்டால் தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னா கம்மி பண்ணிக்கலாம், ஸ்வீட் பிடிக்குன்னா ஈக்குவலாக போட்டுக்கலாம். நான் 1.25 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். இது பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். அதுலேயே எனக்கு ஏலக்காய் பவுடர் இருக்கிறதுனால நான் ஏலக்காய் பவுடராக போட போகிறேன். உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா 2 ஏலக்காய் இல்லைன்னா 3 ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க. ஏலக்காய் போடுறதுனால எந்த எசன்ஸும் விட தேவை இருக்காது. ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, சால்ட். எப்போயுமே ஸ்வீட் பண்ணணுன்னாக்க கொஞ்சம் தூக்கல் கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் சொல்கிறதில்ல, இப்போ தான் சொல்கிறேன். பாருங்கள், ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். நான் ஒரு பிளேட் வச்சுருக்கேன், அதில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே வருது. நல்லா நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம், நல்ல சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாவை போட்டு நல்லா வறுத்துடணும். நல்லா அழகாக கட்டி இல்லாமல் வறுக்கணும். அது மெல்ட் ஆகி திருப்பி நெய் மெல்ட் ஆகி வர அளவுக்கு வைக்காமல் அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுத்து, சூடும் வந்துடுது. இப்போ நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிடலாம். அடுப்பு மீடியமில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கிட்டக்கே இருந்து கிளறணும் நம்ம, அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நம்ம கலர கட்டிகள்லாம் நல்லா உடஞ்சிட்டு வந்துடும். இது இப்போ பாருங்கள், இப்போயே உங்களுக்கு தெரியும் கட்டியெல்லாம் இல்லை. நல்லா சேர்த்து நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கெட்டி ஆகும்போது நம்ம அதாவது அடுப்பில் ஒட்டாமல், பாண்லியில் ஒட்டாமல் வர பதம் வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நெய்யெல்லாம் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிடுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இல்லைன்னா திருப்பியும் நெய்யெல்லாம் உருகி வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வராமல் இப்போ நமக்கு கட்டிகள் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கெட்டியாக வந்துடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாண்லிலையும் இருக்க வேண்டாம், சூட்டோடு இருக்க வேண்டாம். வேறு ஒரு பவுலுக்கு மாற்றின்ட்டு நல்லா பெரிய வசலாக மாற்றிட்டு அந்த சர்க்கரை பவுடரை நம்ம கலக்கலாம். நான் ஒரு பேசனுக்கு மாற்றின்ட்டேன். இப்போ இதில் நம்ம சர்க்கரை பவுடர் கலந்துக்கலாம். நம்ம 1.25 கப்பு சர்க்கரை போட்டோம். ஆனால் இதுக்கு 1.25 கப்பு சர்க்கரை பவுடர் தான் தேவைப்படும். அது கூட இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இப்போ சர்க்கரையை கலந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இந்த சர்க்கரை பவுடர் நல்லா மெல்ட் ஆகிடுது. இப்போ நமக்கு கை பொறுத்த சூடு இருக்கும், சூடு இல்லாமல்லாம் இருக்காது. கை பொறுத்த சூட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கட்டிகளே வராது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்க பிகினர்ஸ் கூட சூப்பராக பண்ணலாம், கட்டிகளே வராது இதில். இப்போ இதை அந்த தட்டில், நெய் தடவின தட்டில் வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுடலாம். நல்லா முடிஞ்ச வரைக்கும் இந்த கட்டிகள், கீறல்கள், வெடிப்புகள் இல்லாமல் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம சர்க்கரையும் இருக்குது, நெய்யும் இருக்குது, சூடு இருக்கிறதுனால சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆகி நமக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா அழகாக பண்ணுறதுக்கு வரும். பண்ணிடலாம், பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் இந்த வெடிப்பு கட்டிகள் இல்லாமல் வச்சுருக்கேன். இப்போ சர்க்கரையும் போட்டு அதோட சூட்டுக்கு லைட்டாக இளக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை அப்படியே 2 ஹவர்ஸ் வச்சுட்டு கட்டி போட்டாலும் சரி, இல்லை ஒரு மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு எடுத்து கட்டிகள் போட்டாலும் சரி, சூப்பராக இருக்கும். நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு தான் போட போகிறேன். இப்போ கெஸ்ட்டுக்கு உடனே போட வேண்டியிருக்கிறதுனால ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து கட்டி போடும்போது காமிக்கிறேன். நான் அந்த பேசனையே லைட்டாக மூடின மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பரோ இல்லைனாக்கா சில்வர் ஷீட்டோ ஏதோ ஒன்று போட்டு, இல்லை வேறு ஒரு தட்டோ போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்கட்டும், அப்புறமா எடுத்து கட்டிகள் போடலாம். பாருங்க, ஒரு 1.5 ஹவர் வச்சேன். எப்படி நல்லா செட் ஆகிடுத்து பாருங்க. இப்போ நம்ம கத்தியால் சுற்றி லைட்டாக எடுத்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு டைமண்டாவோ ஸ்கொயராகவோ கட்டிகள் போட்டுடலாம். நான் ஸ்கொயராக கட்டிகள் போட்டிருக்கேன். லைட்டாக இந்த அடியில் ஹீட் காமிச்சோம்னா இப்படி கவுத்தோம்னா கட்டிகள் விழுந்துடும். கட்டிகள் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஈஸியாக எடுக்க முடியும். இல்லைன்னா இதையே அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு கீழே தட்டினோம்னா, கவுத்து தட்டினோம்னா அழகாக கட்டிகள் வந்துடும். நான் அடுப்புலலாம் ஹீட்லலாம் வைக்கல. ஒரு 2 நிமிஷம் கழித்து நானே அழகாக எடுத்துட்டேன். இப்போ எல்லா கட்டியும் எடுத்து வச்சிடலாம். அழகாக வந்திருக்கு பாருங்க. இந்த ஓரமாக இருக்கிறதுலேருந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். எப்பயுமே உங்களுக்கு பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது, உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப அழகாக வரும். மைசூர் பாக்குக்கு ஈக்குவலண்ட்டு டேஸ்ட் இருக்கும் இதில். இது மைதா மாவுலேயும் செய்யலாம். அது அவ்வளோ ஹெல்தி இல்லைங்கிறதுனால நான் கோதுமை மாவில் செய்கிறேன். அதில் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்தது அந்த மைசூர் பாக்கோட வாசனை ரொம்ப நல்லா வரும். அதுக்காகவே அது மாதிரி பண்ணுறது. ரொம்ப டேஸ்டியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிறது தான். நமக்கு ஆற விடுறதுக்கு தான் 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகும். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். பாருங்க, கட்டியெல்லாம் அழகாக எடுத்தாச்சு. இது இப்போ நல்லா உடச்சி சாப்பிட்லாம். மைசூர் பாக்கோட டேஸ்ட் இருக்கும். ஆனால் நம்ம செஞ்சுருக்கிறது கோதுமை மாவில். அதுலேயும் நெய் உருகி ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கோதுமை மாவை நம்ம வறுத்தது மட்டும்தான் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். பிகினர்ஸ் எல்லாம் சூப்பராக செஞ்சு அசத்தலாம். இந்த ஸ்வீட்லேருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு ஸ்வீட்லாம் எந்த ஸ்வீட் வேணாலும் செய்யலான்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து அழகாக ஒரு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸில் அடுக்கிடலாம். இப்போ அழகாக அடுக்கின்னு வந்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு கேக் செஞ்சு அசத்திட்டேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க வியூவர்ஸ். ஹாப்பி நவராத்திரி, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.